ஏன்னா இப்போ ஒரு புயல் மட்டும்தான் இந்த வருஷம் உருவாகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்தடுத்த 2 வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் நாட்களில் நிகழ்வுகள் உருவாகி உறுதியாக கடலோர மாவட்டங்களில் கரை கடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று அதிகபட்சம், அதாவது 80% அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரை கடப்பதற்கான வாய்ப்பு அடுத்த நிகழ்விலும், அதற்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை ஒரு புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கரை கடக்க அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதை பத்தி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்து வரக்கூடிய புயல்கள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நவம்பர் மாதத்துல அடுத்தடுத்து உருவாகும் என்றுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நவம்பர் 2வது 3வது வாரங்களிலும், அதே மாதிரி நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகளின் காரணமாக தொடர்ந்து நமக்கு மழை பொழிவு கடலோர மாவட்டங்கள்ல ரொம்ப தீவிரமடைந்து காணப்படும். ஏன்னா இந்த வருஷம், அதாவது உலகமே உற்று நோக்கிற வகையில